எக்ஸென்ட். ஆமா, அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு எக்ஸென்ட் அதிகமா கேக்குறாங்க. ஒரு 70 ரூபா டு 80 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தா இந்த வண்டி நம்ம எடுத்து 13 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. அடுத்து சூப்பரான வண்டி தான், நிறைய விரும்பக்கூடிய வண்டி தான். எக்ஸ்ட்ரா அலாய் வீல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ளட் கிடையாது, 100% இங்க இருக்க வண்டி எதுவுமே ஃப்ளட் கிடையாது. நீங்க வந்து பார்த்து எடுத்து விசிட் பண்ணுங்க. ஷோரூம் வந்து வண்டி பாத்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம சொல்ற மாதிரி வீடியோல சொல்ற மாதிரி வண்டி இருக்கான்ட்டு. சூப்பரான வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு வண்டி. 13 1,68,000 ரூபாய் ஃபிக்ஸ்டா கேக்குறோம்னா 4,98,000 அவ்வளவுதானா? சப்ஸ்கிரைபர் என்ன, நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் தெரியுமா? நம்ம கரூருக்கு வந்திருக்கேங்க. கரூர்ல டிஎன்டி கார் ஷோரூம்க்கு வந்திருக்கேன். ஏற்கனவே 2 அப்டேட் போட்டிருப்போம். நம்ம ஃபேமிலி பட்ஜெட் கார்கள் நிறைய கால்ஸ் கேட்பீங்க. இன்னைக்கு தரமான ஃபேமிலி பட்ஜெட் கார்களும் சப்ஸ்கிரைபர்களுக்கு நிறைய ஆஃபரையும் நம்ம ஓனர் என்ன அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபேமிலி பட்ஜெட் கார்கள் ஹேட்ச்பேக் ரேஞ்சில் நிறைய தேடிக்கிட்டு இருந்தீங்க. பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம். 2 பார்ட்டாவோட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வணக்கம், நான் உங்கள் வெற்றி ஸ்டூடெண்ட். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராகணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கு எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் தரும். வாங்க, ஓனர் அண்ணன் காருக்குள்ள இருக்காரு. அவர்கிட்ட பிரைஸ் டீடைல்ஸ், காருடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க, நான் பூபதி, கரூர் ட்ரஸ்ட் அண்ட் டிரைவ் காஸ்ல இருந்து. நம்ம இன்னைக்கு ஓனர் அண்ணிட்ட அட்ரஸையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க உள்ள என்னென்ன கார்கள் என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம்ண்ணா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா, நீங்க? நல்லா இருக்கோம். ரொம்ப நேரமா பேசிக்கிறதா, பட் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு அறிமுகம். அண்ணே, நம்ம ஷோரூமுடைய அட்ரஸ் சொல்லிருங்கண்ணே. நம்ம ஷோரூம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ல தாந்தோணி மலைன்ற இடத்துல லொக்கேட் ஆயிருக்குங்க. கூகுள் மேப்போட லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றோம், அதை செக் பண்ணிக்கலாம். ஒரு வண்டிக்காக நீங்க கிளம்பி வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கால் பண்ணிட்டு கிளம்பி வாங்க. லொகேஷன்னாலும் என்ன ஹெல்ப்னாலும் கால் பண்ணுங்க, நாங்கள் கைட் பண்றோம். ஆமா, அது இல்லாம நீங்க கூகுள் மேப்ல கரூர் டிஎன்டி கார்ஸ்னு போட்டாலே டைரக்ட் லொகேஷன் காட்டிடுங்க. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இருந்தாலும் கூகுள் மேப்ல போட்டாலே வந்துடும். டீடைல்ஸ் எதுவும் வேணும்னாலும் கால் பண்ணுங்க, சொல்லிருக்கலாம். ஓகேண்ணா, வாங்க கார்களை பார்க்கலாம். ஆனா ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. என்னென்ன கார்னா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கு இங்க பாக்கலாம். ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மினிமம் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வண்டி இருக்குன்னா 0 டவுன் பேமெண்ட்லயே வண்டி கொண்டு வந்து 0 டவுன் பேமெண்ட்ல இருக்கா? காசே இல்லாம கார் வாங்கலாம், எடுக்கலாங்க. ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சூப்பரா பண்ணி தரலாம். ஓகேண்ணே. ஃபேமிலிக்கு சூட்டபிளான காருங்கண்ணா. 5 சீட்ல நிறைய வண்டி இருக்குண்ணா. மேக்ஸிமம் எல்லாமே சிங்கிள் ஓனர்ஷிப்ல கொண்டு வந்திருக்கோம். இந்த வாட்டி 7 சீட்டர்ஸ்லயே ஒரு 2-3 வண்டி கொண்டு வந்திருக்கோம், அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அது போக பிசினஸ் பர்பஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த ஈக்கோலாம் கேட்பாங்க, ஈக்கோ இருக்குங்க நம்ம கிட்ட. கொஞ்சம் பெட்டரான பிரைஸ்ல ரீசனபிளா கொண்டு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பார்க்கலாம் வாங்க. சரிங்க. இப்போ வந்து ஒவ்வொரு காருடைய எக்ஸ்டீரியர் நம்ம பார்த்துருவோம். அது இல்லாமல் வந்து 0 டவுன் பேமெண்ட்னா உங்களுக்கு காசே இல்லாமல் கார் வாங்கலாம், ஃபைனான்ஸ் மட்டும் ஈஸியாக கட்டுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, என்னென்ன கார்கள்லாம் காசே இல்லாமல் கார் வாங்குறதுன்னு பார்த்துருவோம். மற்ற கார்களுடைய எக்ஸ்டீரியர் பார்த்துருவோம். அண்ணா, என்ன கார் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம்? சவலர் க்ரூஸ்னா சன்ரூஃப் ஆப்ஷனோட கொண்டு வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். மொட்டை மாடி வண்டிங்க, வாங்க பார்த்துருவோம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்கோங்க. 2013 மாடல் சவலர் க்ரூஸ் எல்டிசெட் டாப் அண்ட் மாடலுங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டுங்க. சன்ரூஃப் ஆப்ஷன், டுவெல் ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ் எல்லாமே வரக்கூடிய டைப்புங்க. சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஓவரால் ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,30,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. வண்டியோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், வண்டியோட இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே பாருங்கள், ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. டயர் பாயிண்ட்ஸ் ஒரு 50 to 60% கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே க்ளீனாக இருக்குங்க. எவ்வளோன்னு கேட்குறீங்க இந்த வண்டிக்கு? ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,98,000 ரூபாய் கேட்குறோங்கண்ணா. 4,98,000 அவ்வளவுதானா? இன்னைக்கு 2013 ஸ்விஃப்ட் டிசைர் 5 லட்சம் ரூபாய்க்கு போகும், தாராளமா போகுங்கண்ணா. வண்டியில எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருங்கண்ணா. வண்டி இன்டீரியர்ஸ் பாத்துருங்க, சூப்பரா இருக்கு எல்லாமே. எக்ஸ்டீரியர் வைஸ்மே ஒரு சின்ன டென்டோ ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லைங்கண்ணா. வண்டி மெக்கானிசம் எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க. மெக்கானிக்கல் வைஸ் நல்லா இருக்குண்ணா. நான் வண்டி க்ரூஸ் வேணும்னு நினைச்சு எடுக்கணும்னு வரவங்க வண்டி பார்த்தாங்கன்னா விட மாட்டாங்க, அவ்வளோ குவாலிட்டியா இருக்குண்ணா வண்டி. ஓகேண்ணே. ஸோ இதுக்கு எதுவும் ஃபைனான்ஸ் பண்ண முடியுமாண்ணே? ஆனால் சவலர் க்ரூஸ்க்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் எதுவும் கிடையாதுங்கண்ணா. ரெடி கேஷாக ப்ரிஃபர் பண்ணால் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு எடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஜினுடைய குவாலிட்டி, காருடைய தரம் எப்படின்னா இருக்கு? சூப்பராக இருக்குண்ணா. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லாம் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. டச் நல்லா இருக்குங்கண்ணா. ஏசி, பவர் விண்டோஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தானே. லக்ஸரினால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தானே வரும்? ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா, அடுத்த வண்டி பார்க்கல போகலாமா? அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ரொம்பவே சூட்டபிளான காருங்கண்ணா. ஒரு சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு. 2011 மாடல் சவர்லெட் ஸ்பார்க் எல்எஸ்ங்கண்ணா. சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி நம்பருமே 5200, கொஞ்சம் ஃபேன்சியான நம்பர்னா. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குங்கண்ணா. வண்டி ஓவரால் ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 77,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்கண்ணா. வாங்க, ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுண்ணா. இன்டீரியர்ஸ்லாம் பாருங்க, சீட் கவர்ஸாக இருக்கட்டும், டேஷ்போர்டாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. ஏசியோட கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்கு, ஒர்க்கிங் கண்டிஷன் தான்.
இன்டீரியர் நல்லா இருக்கு. வண்டி க்ளீனாக இருக்குங்கண்ணா. ஃபேமிலிக்கு சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1000 சிசியில் வர இன்ஜின் தான். 1000 சிசியா? ஆமாங்கண்ணா. மைனஸ் ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கு, மற்றபடி வண்டியில் மேஜராக எதுவும் ட்ராபேக் இல்லை. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சூப்பரான ப்ரைஸ் தானே கேட்க போகிறோம். 1,68,000 ஃபிக்ஸ்டாக கேட்குறோங்கண்ணா. 2011 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டி, பியூர் பெட்ரோல்லே இருக்குங்கண்ணா. வாங்க அடுத்த வண்டி பார்த்துடலாம். அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்பவே எல்லாருமே விரும்பக்கூடிய வண்டினா, டொயோட்டோக்குனா எப்போவுமே தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்க, கஸ்டமரும் நிறையா லைக் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வண்டினா டொயோட்டோ எட்டியோஸ் லிவா 2013 மாடல், ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. இதில் ப்ளஸ்ஸே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 37,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கண்ணா. 2013 37,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. என்ன சொல்றீங்க? வண்டி அவ்வளோ க்ளீனாக இருக்குண்ணா. 2013 நல்லா இருக்கு. எல்லாமே அதான் இன்டீரியர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கு. பெயிண்டிங் முத கொண்டு கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டிங்னா பக்காவாக இருக்குங்கண்ணா. இந்த வண்டி எடுக்கிற 2013 மாடலுங்கண்ணா. ஜி வேரியன்ட்டுங்க, பெட்ரோல், பியூர் பெட்ரோலுங்கண்ணா. புது வண்டி எப்படி இருக்குமோ அப்படி தானே இருக்கு, நீங்களே பாக்குறீங்களா. டயர்ஸ் எல்லாமே கேட்கலாங்கண்ணா. 2013 எடுத்து வெறும் 37,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கான்னு கேட்பாங்க கஸ்டமர்ஸ். கேட்குறவங்க பாருங்க, டயர் வந்து கம்பெனியில் வந்த டயர் மேனுஃபேக்சரிங்ல வந்த இயரே இருக்குங்கண்ணா. அப்படிங்களா? ஒரிஜினல் டயர் ஒரு 50 to 60% பட்டன்ல சூப்பராக இருக்கு. இதானே 13? ஆமாங்கண்ணா. ஆமாங்க. இந்த டயர் பாயிண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா. வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க, ரொம்ப லைட் யூஸ்னு வச்சுக்கோங்களேண்ணா. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குண்ணா. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. சர்வீஸ் ரெக்கார்டுமே இருக்கு. இன்னைக்கு 37,000 கிலோமீட்டர்ஸ்க்குமே சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு. வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்கண்ணா. ஏசியோட கண்டிஷனாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3,90,000 கேட்குறோங்கண்ணா. வண்டி சூப்பராக இருக்கு. ஷோரூமை விசிட் பண்ணுங்க, வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியுங்கண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி தரலாங்கண்ணா. என்ன வரைக்கும் பண்ணலாம்? 3 ரூபா வரைக்கும் பண்ணி தர முடியுங்க. ப்ரொஃபைல் நல்லா இருக்குண்ணா. ஓகேண்ணா. சூப்பரான வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு வண்டி. வாங்கினாரு அடுத்த வண்டி பார்த்துடலாம். அடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ அஸ்பயர் 2017 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் தானே இருக்கு. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 61,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. டயர்ஸ் 5 டயருமே புது டயர்னா. 61 தான் ஓடி இருக்குண்ணா. இன்டீரியர்ஸ் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த வண்டியுமே ஒரு ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கு. ப்ளஸ்ஸே வந்து வண்டியோட நம்பர் தானா. ஆமா, நான் வந்தோடனே சொன்னேன்ல, டிஎன் 48 5000 வண்டி நம்பரு. ஒரு காலத்துல 5000 சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆமாங்கண்ணா. டயர்ஸ் 5 டயருமே புது டயர்னா, பிராண்ட் நியூ. 2000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குண்ணா வண்டிக்கு. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. இந்த வண்டி வேரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ அஸ்பயர் ஆம்பிஷன் வேரியன்ட்டுங்க. டுவல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. வண்டி ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள். ஷோரூம் வந்து வண்டி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம சொல்கிற மாதிரி, வீடியோவில் சொல்கிற மாதிரி வண்டி இருக்கான்ட்டு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக இன்னைக்கு ஒரு 17 டிசைராக இருக்கட்டும், செக்மெண்ட்ல செடான் செக்மெண்ட்ல எடுக்கிறாங்கன்னா சாலிடாக ஒரு லோக்கல் நம்பர்னா, ஒரு திருச்சி நம்பரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 to 6,000 தாராளமாக கேட்பாங்க. மினிமம் 5,000 கேட்பாங்க. நம்ம இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 3,98,000 தானே கேட்கும். ஓகேங்களா. இந்த வண்டிக்கும் ஃபினான்ஸ் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபாயில இருந்து 3,4 லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் நம்மளால பண்ணி தர முடியும். ஒரு 60,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம். ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா வாங்க ஷோரூம் விசிட் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். அடுத்துமே ஒரு சூப்பரான வண்டி தானே பார்க்க போறோம். மாருதி சுசுகி செலீரியோ, ஒரு சின்ன ஒரு 4 பேர் போறதுக்கு சூப்பரான வண்டிங்கண்ணா. 2014 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஓவரால் ஓடி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 46,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்கு. விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டுங்க, பியூர் பெட்ரோல்லே இருக்கு. இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட், டென்டோ ஸ்கிராச்சஸோ எதுவுமே இல்லை. வண்டி சூப்பராக இருக்குங்க. என்ன மாடல்னா? 2014 மாடலுங்கண்ணா. ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனர்ஷிப்னா. இன்டீரியர்ஸ்லாம் பாருங்க, நீட்டாக இருக்கு, தரமா இருக்குண்ணே. எல்லாமே டோர் ஓப்பனிங்லேருந்து எல்லாமே. நம்மகிட்ட சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் அதிகமாக இருக்குங்கண்ணா. இருந்தாலுமே ஒரு ஃப்ளட்டோ ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத மாதிரி எவ்வளோ ஜென்யூனாக எடுத்து கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் எடுத்து கொடுத்துட்ருக்காங்கண்ணா. பொருள் நம்ம முன்னாடி தான் இருக்குது, செக் பண்ணி எடுத்து கொடுக்கல, நம்மளுக்கு என்ன பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக சர்வீஸ் ரெக்கார்டோட தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் கேட்குறவங்க யாராக இருந்தாலும் சென்னை வண்டி ஃப்ளட்டாக இருக்குமான்னு கேட்பாங்க இல்லைங்களா. ஃப்ளட்டு கிடையாது, 100% இங்கே இருக்க வண்டி எதுவுமே ஃப்ளட்டு கிடையாது. நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4,68,000 கேட்குறோம். ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது, ஒரு சின்ன நெகோஷியபிளில் இந்த வண்டி நம்ம தரலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,25 ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் நம்மளால பண்ணி தர முடியும். ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க, வண்டி எடுத்துக்கலாம். சூப்பர்ண்ணா. அடுத்து ஒரு அடுத்து ஒரு ஆமாண்ணா i10 சூப்பரான வண்டினா. எக்ஸ்ட்ரா அலாய் வீல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 2010 மாடல், 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்க.
வெறும் 64,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. டயர்ஸ் எல்லாமே ஒரு 50 to 60% கண்டிஷனில் சூப்பராக இருக்கு. வண்டி 2010 ஒரு சின்ன டோர் கிளாஸ் கூட மாறலாம், அந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்கு. ஃப்ரண்ட் கிளாஸாக இருக்கு. வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்றது. எப்படி இப்படி எல்லாம் தங்கமா தூக்கி வந்துருக்கீங்களேன்னு பாக்குறேன். இந்த வண்டியில 1+1 ஆப்ஷன் தானே. ஓ, என்னன்னா பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி இருக்காதுல. சீக்வென்ஷியல் கிட் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னா ஓகேண்ணே. இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, சீக்வென்ஷியல் கிட் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஆமா, ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. பெட்ரோல்லயும் ஓடும், கேஸ்லயும் ஓடும். இன்டீரியர்ஸ் பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் சிஸ்டம் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸா இருக்கட்டும், ஏசி கூலிங் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. 2010 மாடல் எரா வேரியன்ட்டுங்கண்ணா. எக்ஸ்ட்ரா அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. வண்டி ஒரு ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம வண்டி சூப்பரா இருக்கு. இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,35,000 ரூபாய் கேட்குறோங்கண்ணா. லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியாது. ரெடி கேஷோட வந்தாங்கன்னா அதுலேருந்து ஒரு சின்னதாக நெகோஷியபிள் பண்ணி தரலாம்னு வச்சுக்கோங்களேன். 2010 2 ஓனர் எரா வேரியன்ட்டுங்கண்ணா. கிலோ என்னென்ன ஓடி இருக்கும்? கிலோ 64,000 ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி ஜென்யூனா எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத? ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லைங்கண்ணா. வண்டி சூப்பராக இருக்கு. ஒரு ஐட்டம் வேணும் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வண்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பார்க்கு, i10 இதெல்லாம் அவ்வளவு தங்கமா இருக்கு. வண்டி நீட்டா இருக்குங்க. எல்லாமே அஸ்பெயர்லாம் நல்லா இருக்கு. இருந்தாலும் சின்ன லோ பட்ஜெட்லயுமே நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா ஒரு டென்டோ ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி இருக்கும். மேஜரா எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. மைனர் இருக்கும், ஓனருக்கு ஏற்ற மாதிரி இருக்குமே தவிர மேஜரா எதுவும் நீங்க எடுத்து வேலை செய்யணுன்ற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சூப்பரான வண்டி தான், நிறைய விரும்பக்கூடிய வண்டி தான். மாருதி சுசுகி வேகனார் VXI வேரியன்ட் 2014 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. வண்டியோட பாடி லைன்லாம் பாருங்கண்ணா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். நல்லா இருக்குண்ணே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் ஓடி கூட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 94,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இன்டீரியர்ஸ் பாருங்கள், 4 டோர்ஸ் பவர் விண்டோஸ் வந்துடுங்கண்ணா. சீட் கவர்ஸ், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பேனல் சின்ன ஒரு ப்ரஷ் டச்சப் கூட ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்குங்கண்ணா. சின்ன கிராச் டச்சப் கூட இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏசியோட கூலிங்கும் சூப்பராக இருக்குங்கண்ணா. டயர்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. ஸ்டெப்னி டயர் புதுசாக இருக்குண்ணா. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இந்த சூப்பரான வேகனாருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,48,000 ரூபாய் கேட்குறோங்கண்ணா. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ப்ரொஃபைல் நல்லா இருக்குங்கும் போது நம்ம பண்ணித்தரலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணித்தரலாம். வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. பர்சனலாக சொல்கிறேன், வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஷோரூம் விசிட் பண்ணுங்க, வண்டி எடுத்து. Hyundai i20 2012 மாடல் மேக்னா ஆப்ஷனல் வேரியன்ட்டுங்க. 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு டீசல் வேரியன்ட்டு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிடைக்கும். லாங் ஒரு 22 வரைக்கும் தாராளமாக கிடைக்கும். வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 3600. நல்லா இருக்குண்ணா வண்டி நம்பர், நம்மளுக்கு பிடிச்ச நம்பர். ஓவரால் ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,23,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி நீட்டாக இருக்குது. மைலேஜ் நல்லா இருக்குங்கண்ணா. ஏசி, பவர் விண்டோஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ், மேட் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டயர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50% கண்டிஷனில் சூப்பராக இருக்குங்கண்ணா. பாடியிலே நீட்டாக இருக்குண்ணா. ஸ்க்ராச்சஸ், டென்ட் எதுவும் பெருசாக இல்லாமல் சூப்பராக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் கொடுத்துருப்போங்கண்ணா. ஃப்ரண்ட் கிளாஸ் கூட உடஞ்சிருக்கும். ஓ, அந்த வண்டி அது? அந்த வண்டி கஸ்டமரை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. பரவாயில்ல. எவ்வளோ கேட்குறீங்க? ஆனால் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து அதான் லாஸ்ட் டைம் வீடியோல அப்டேட் பண்ணிருப்பாங்க. 3,30,000 ரூபாய் கேட்டுப்போம். அந்த ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. அப்போ ஒரு 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வேலை இருந்துச்சு. அந்த வேலை கஸ்டமர் செஞ்சே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அங்கே ஷோரூம் விசிட் பண்ணுங்க, வண்டி எடுத்துக்கலாம். வண்டி நல்லா இருக்கும். ஓகேண்ணே. i20 தானே இது? i20 தான். இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை, இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு. எடுத்தா இன்சூரன்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேண்ணே. ஓகேங்களா. அடுத்துமே ஒரு சூப்பரான வண்டி தானே i20. அது டீசலில் பார்த்தோம், இது பெட்ரோல். 2013 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. வண்டி ஓவரால் ஓடிக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 97,000 கிலோமீட்டர் ஓடிக்குன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டுங்கண்ணா. பியூர் பெட்ரோல் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு. சிங்கிள் ஏர் பேக் வந்துருங்கண்ணா. அலாய் வீல்ஸ் வந்துடும். ABS பிரேக்கிங் வந்துடும். வண்டி பாடியிலே நீட்டாக இருக்குண்ணா. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லாமல் க்ளீனாக இருக்குது. கார் எப்படி இவ்வளோ குவாலிட்டியாக கண்டுபிடிச்சி எடுத்தாருங்க? நான் ஒரு கார் வாங்குறது கிட்டத்தட்ட நானும் ஒரு வருஷமா அலைகிறேன். எப்படி இது? அதுதான் சொல்லணும். இப்போ 2 பக்கம் பார்த்துட்டு நம்ம கிட்ட வராங்கன்னா கம்பல்சரி வண்டி எடுத்துருவாங்கண்ணா. இந்த வண்டியுமே நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்டீரியர்ஸுமே நீட்டாக இருக்குண்ணா. சீட் கவர்ஸு, மேட்டு எல்லாமே இருக்குது. கம்பெனி மியூசிக் சிஸ்டமே வந்துருங்கண்ணா அதில். ஏன்னா இவ்வளோ கார் வந்து விற்கையில் ஒரு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா திருப்பி தெரிஞ்சிடும். ஓகே. இங்கே வந்து ஒரு கஸ்டமர் கேட்பாங்க, போவாங்க. இன்னைக்கு நம்ம 3 வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல் பார்த்து வந்து வாங்கினவங்களும் இருப்பாங்க, இங்கே லோக்கலில் வந்து வாங்கினவங்களும் இருப்பாங்க. கம்ப்ளைண்ட்ஸ்னு ஒன்றும் வந்ததில்லை நிறைய. நம்ம லாஸ்ட் டைம் வீடியோல சொல்லியிருப்போம். ஒரு ஷிஃப்ட் மட்டும் ஒருத்தவங்க ஒரு வேலை இந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னது வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் செலவு ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க.
அப்புறம் பேசி சொன்னேன் நான் இந்த மாதிரின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே யூஸ்ல இருக்கிறதா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல ஆமா சொல்லியிருப்பீங்க அதை. ஆனா இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா 3,98,000 ரூபாய் கேட்கறோம். பிரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது, ஒரு சின்ன நெகோஷியபிளா கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஒரு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு. வண்டி சூப்பரா இருக்குண்ணா. i20 வேணும் தேடிட்டு இருக்காங்கன்னா வண்டி சூப்பரான வண்டிங்க. பர்சனலாவே சொல்றேன் வண்டி நல்லா இருக்கு. ஆனா அடுத்து கிராண்ட் ஐட்டனுங்க 2017 மாடல் மேக்னா ஆப்ஷனல் வேரியன்ட்டுங்கண்ணா. சிங்கிள் ஏர் பேக் மட்டும் ஒரு சேஃப்டி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வண்டி ஓவரால் ஓடிக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. இதுவுமே ஒரு ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது. இந்த வண்டியுமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்போம். கிராண்ட் ஐட்டன் வேணும்னு நினைக்கிறவங்க வாங்க பாருங்கள், வண்டி விசிட் பண்ணுங்கள், வண்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஆடியன்ஸ் பாதி பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி பட்ஜெட் கார்கள் தான். ஓகேங்கண்ணா. ஏன்னா நாளைக்கு ரீசேல் வேல்யூவும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அவங்களுக்கும் பெரிய கண்டிப்பாக சர்வீஸ் வைஸுமே பெரிய டிராபேக் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி தெளிவாக இருக்கும். சரியான சொகுசு ஹுண்டாயில. ஆனால் ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கும். இந்த வண்டி ஓவரால் ஓடிக்கூடிய கிலோமீட்டர் சொல்லிட்டேங்க 83,000 ஓடி இருக்குங்கண்ணா. கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,25,000 ரூபாய் கேட்குறோங்கண்ணா. இந்த வண்டிக்கு 4,25 கேட்குறோம். ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபா டு 80 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் இந்த வண்டி நம்ம எடுத்துடலாங்கண்ணா. ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா இன்னும் கொஞ்சமே சேர்த்து டவுன் பேமெண்ட் குறைச்சு பண்ணி தரலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேண்ணா. இதுல 0 டவுன் பேமெண்ட் எந்த கார் சொன்னீங்க? இருக்குங்கண்ணா. வண்டி வருது கேட்டுட்டு இருந்தவங்களுக்காக 0 டவுன் பேமெண்ட் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். வாங்க அடுத்து 2011 ஐட்டனுங்கண்ணா. பெட்ரோல் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட், 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி அவ்வளோ சூப்பரா இருக்குங்கண்ணா. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை, வண்டி கிளீனா இருக்கு. டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% கண்டிஷன்ல சூப்பரா இருக்கு. கலருமே சூப்பரான கலர்னா. என்ன மாடல்? 2011 மாடலுங்கண்ணா. கிளாஸ் நீங்க மாத்தி கொடுத்துருங்கன்ட்டு அவர் ஒரு 1 வீக் டைம் கேட்டார், போய் எடுத்துட்டு வந்து எல்லாம் மாத்தி ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாருங்கண்ணா. சரி ஓகே இந்த வீடியோக்கு அதை அப்டேட் பண்ணிடலான்றதுக்காக சொன்னோம். அந்த மாதிரி தான் சின்ன சின்ன வேலை இருந்தால் கஸ்டமரே பார்த்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறது. கண்டிப்பா. ஏன்னா ஒரு புதுசு காரை எடுத்து நம்மளுக்கு எப்படி செலவு இருக்காது, எடுத்துக்கொண்டா ரன்னிங்ல இருக்குமா அதே மாதிரி யூஸ்டு கார்லயும் இருக்கணும் அப்படி என்னுடைய ஒப்பீனியன். இது என்ன ஆண்ட்ராய்டு செட் போட்டுருக்காங்க? ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்கண்ணா. 9 inch ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க. இன்டீரியர்ஸ் பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கு. அதுவே எவ்வளவு வரும்? ஆனா இது இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஒரு 10,000 வருங்கண்ணா. 10,000 ரிவர்ஸ் கேமராவோட போட்டிருக்காங்க. கண்டிப்பா ஒருத்தனே வேல்யூ வண்டி நீட்டா இருக்குங்கண்ணா. ஸ்போர்ட்ஸ்ங்கண்ணா. ஓகேண்ணே. ஆனா இது விலை ஸ்கிராச்சஸ் டென்ஸ் இருக்குங்கண்ணா. அது மைனூட்டான இருக்கும் பழைய கார்ல, அதனால சொல்றேன். ஆனா யாரா இருந்தாலும் ஷோரூமை வந்து விசிட் பண்ணுங்க, அதான் கேட்டுக்கிறேன். இந்த 2011 மாடல் 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்க ஸ்போர்ட்ஸ் ஐட்டனுக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,65,000 ரூபாய் கேட்குறோம்னா. பிரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது, நேரில் வாங்க ஷோரூம் விசிட் பண்ணுங்க, பிரைஸ் நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேண்ணே. அடுத்துண்ணே ஆனா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ட் ஃபிகோங்கண்ணா. 2010 மாடல் டீசல் வண்டிங்கண்ணா. கஸ்டமர் பார்க் அண்ட் செல் வண்டி. வண்டி தெளிவா இருக்குங்கண்ணா. இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு. பாடியில் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் டென்ஸ் இருக்கு. இன்ஜின் ஏசி எல்லாமே பெர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்கண்ணா. நீங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பா. இன்டீரியர்ஸ் பாத்தீங்கன்னா சீட் கவர்ஸ் கஸ்டமர் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க வண்டி தாங்கண்ணா. அப்படியா? சேல்காக கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. லாஸ்ட் 2 days முன்னாடி தான் கொண்டு வந்து விட்டுருந்தாருங்கண்ணா. வண்டி நல்லா இருக்கு. இன்ஜின் கண்டிஷன் ஏசி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. டீசல் வண்டி மைலேஜ் நல்லா இருக்குங்கண்ணா. ஒரு 20-22 வரைக்கும் தாராளமாக கிடைக்கும். 2010 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,80,000 ரூபாய் கேட்குறோங்கண்ணா. ப்ரைஸ் வந்து பாருங்கள், ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். வண்டி நல்லா இருக்குது அப்படின்னா கஸ்டமர்கிட்ட பேசி நம்ம வண்டி எடுத்துக்கலாங்க. ஆனால் அடுத்து சாண்ட்ரோங்கண்ணா. ஹுண்டாய் சாண்ட்ரோ 2010 மாடல் 3 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு இருக்குது. ஸ்ரீரங்கம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கண்ணா. வண்டி சூப்பராக இருக்குது. பெட்ரோல் கேஸ் ரெண்டுலேயுமே ஒர்க்கிங் தான் வண்டி. வண்டி நம்பர் T48 நல்லா இருக்கே. டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டயர் புது டயர் போட்டிருக்காங்கண்ணா. பாடியில் சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. வண்டி இன்ஜின் வைஸ் வண்டி நல்லா இருக்குங்கண்ணா. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,90,000 ரூபாய் கேட்குறாருங்கண்ணா. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாதுன்னா நெகோஷியபிள் இருக்குது. நேரில் வாங்க வண்டி எடுத்துக்கலாம். என்ன மாடல்னு? 2010 மாடலுங்கண்ணா. 3 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க வண்டி தானே. வண்டி நல்லா இருக்குது. இன்ஜின் வைஸ் வண்டி நல்லா இருக்குது. வாங்க வண்டி எடுத்துக்கலாம். கம்பெனி எல்பிஜியோட வந்துருங்கண்ணா. ஓகே. ரன்னிங் தான்? எல்பிஜி ஒர்க்கிங் தான் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை. ஓகே. அதனால இந்த வண்டிக்கு அதான் 1,90,000 ரூபாய் கேட்குறாங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வந்து ஷோரூம் விசிட் பண்ணுங்க, பேசி எடுத்துக்கலாம்ண்ணா. வாங்க அடுத்து நம்ம வீடியோக்குனாவே ஸ்பெஷலாக கொண்டு வருவோம்னா எப்பவுமே எக்ஸென்ட். ஆமா, அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு எக்ஸென்ட் அதிகமாக கேட்குறாங்க. அவங்களுக்காக இந்த வண்டி கொண்டு வந்திருக்கோம் திரும்ப. 2016 மாடலுங்கண்ணா.
ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 1,06,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னா சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் செம்ம ப்ரீமியமாக இருக்கும். நூடுல்ஸ் மேட், கட் மேட் எல்லாமே இருக்குங்கண்ணா. 2016 மாடல் ஹுண்டாய் எக்ஸென்ட் எஸ்எக்ஸ் வேரியண்ட்டுங்கண்ணா. டியூவல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடுங்கண்ணா, அலாய் வீல்ஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். வண்டி பாடி லைன் பாருங்கண்ணா, மேஜராக டென்டோ ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த வண்டி உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எடுத்து வந்த வண்டினா. அப்படிங்களா? ஆனால் நம்ம எப்போவுமே எக்ஸென்ட் போட்டோம் அப்படின்னா ஒரு அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே வண்டி முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். 2 வீடியோக்கு போட்டிருக்கோம், ரெண்டு வீடியோக்கு 2 எக்ஸென்ட் போட்டிருந்தா ரெண்டுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பா எக்ஸென்ட் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அது போக கேட்டிருந்த கஸ்டமருக்கு ஒரு எக்ஸென்ட் எடுத்து கொடுத்தோம் இடையில. சூப்பர். திரும்ப கொண்டு வந்திருக்கோம். 2016 மாடல் ஹுண்டாய் எக்ஸென்ட் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்கு. 1,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா பெட்ரோல் கார் தான் இது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு ஒரு 16-17 வரைக்கும் கிடைக்கும், லாங் ஒரு 18 ஷோராக கிடைக்குங்கண்ணா. 80க்குள்ளே டிரைவ் பண்ணாங்கன்னா 20 வரைக்குமே மைலேஜ் கிடைக்கும், சாலிடாக கிடைக்கும் உங்களுக்கு. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. நல்லா இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,38,000 ரூபாய் கேட்குறோங்கண்ணா. ஒரு சின்ன நெகோசியேஷன்ல வண்டி கொடுக்கலாம். அந்த வண்டி உங்க சப்ஸ்கிரைபரா இருந்தா, நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸென்ட்டுக்கு மட்டும் ஆஃபர் போடுவோம். உங்க சப்ஸ்கிரைபரா இருந்தா 4,28,000 ரூபாய் கொடுக்கலாங்கண்ணா. உங்க சப்ஸ்கிரைபரா இருந்தா அந்த 8,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 4,20,000 ரூபாய் ஃபிக்ஸ்டா கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. 2016 மாடலுங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணுங்க. ஷிஃப்ட் நார்மல் ஷிஃப்ட் 2016 கூட இன்னைக்கு 4,20,000 ரூபாய்க்குள்ள எடுக்க முடியாதுண்ணா. இது ஃபுல் ஆப்ஷன் வர வண்டிங்க. ஆமா, 4,00,000 வந்து எவ்வளவு மேலு 4,20,000 ரூபாய்க்கு நான் தரேங்கண்ணா. யாருனாலையுமே கொடுக்க முடியாது. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் இருக்குங்கண்ணா. ஃப்ளட்டு கிடையாது. வண்டி அவ்வளோ நீட்டாக இருக்கு. ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா பெஸ்ட் ஆஃபர். பெஸ்ட் ஆஃபர். வாங்க ஷோரூம் எடுத்துக்கலாம். 16 ஓனர்னா சிங்கிள் ஓனர்னா பெஸ்ட் ஆஃபர் சான்ஸே இல்லைண்ணா. அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வரேன். ஆமா பாருங்க. ஓகே கண்டிப்பா. ஆனா கார், நான் இந்த கார் வச்சிருக்கேன் இதை வாங்கிக்கங்கன்னு சொல்றது கூட எவ்வளவு கால்ஸ் வருது, எவ்வளவு சப்ஸ்கிரைபர் என்ன கார் கேட்கறாங்களோ அதுக்காக நான் கண்டுபிடிச்சு வாங்குறேங்கிறது உண்மைக்கு ஒரு நல்ல விஷயம். உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எக்ஸன் நிறைய கேட்கறாங்க. கண்டிப்பா 4 வண்டி நம்ம இது வரைக்கும் கொடுத்துருவோம். 5வது வண்டியா எடுத்துட்டு வந்திருக்கோம். வீடியோ லென்த்தா இருக்கு, இன்னும் நிறைய வண்டி அப்டேட்ஸ் வரனால அடுத்த செகண்ட் வீடியோவா போஸ்ட் பண்ணிக்கலாம்னா அந்த வீடியோல 0 டவுன் பேமெண்ட் உண்டான வண்டி வருது. வாங்க எடுத்துக்கலாம். வாங்க ஷோரூம் விசிட் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. சரிங்க, இந்த வீடியோ வந்து கண்டிப்பா லென்த்து தான். ரொம்ப இவ்வளவு கார்களை கொண்டாந்து சேர்க்கும்போது உங்களுடைய நேரத்தையும் குறைச்சு கொடுக்கணும்ல. ஸோ ஈஸியாகவும் உங்களுக்கு கார்களை தேடுறதுக்காக ஒரு 20 நிமிஷத்துல கொண்டு வந்திருக்கோம். மேக்ஸிமம் ஒரு 18 நிமிஷம் 19 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடறோம். செகண்ட் பார்ட் கண்டிப்பா பாருங்க. உங்களுடைய கார்கள் நிறைய கார்கள் இருக்குங்க. இங்க பாருங்க, இனோவாலாம் எவ்வளவு கார், குவாலிட்டியான ஒரு இனோவா இருக்கு. அதே மாதிரி டெரானோ கேட்டுருந்தீங்க, அந்த கார்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோக்கு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. பை பை, தேங்க்யூ.